ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். அது கத்திரிக்காய் மஞ்சூரியன். எல்லோரும் மஞ்சூரியன் செஞ்சுருப்பாங்க, ஆனால் கத்திரிக்காயில் செஞ்சுருக்க மாட்டாங்க. நாம் ஒரு புது விதமாக கத்திரிக்காயில் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இறைவனின் விருப்பம் போல்தான் உலகம் செயல்படுகிறது. வாழ்க்கையில் ஒருவன் வெற்றி பெற அவன் சம்பாதிக்கும் குணங்களில் மேலான குணம் பொறுமை. ஓகே, இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம், உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை ஒரு பேட்டராக நம்ம இது பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, பார்த்து கரைச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பேட்டரை கலக்கிட்டோம். நம்ம இப்போது கத்திரிக்காவை வட்டமாக வெட்டி வச்சுருக்கோம். தண்ணியில் போட்டு இந்த கத்திரிக்காவை எடுத்து அந்த பேட்டரில் போட்டு பிரட்டிக்கலாம். ஓகே, இது நான் 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டு பிரட்டிக்கலாம். ஓகே, இப்போ இதை அந்தாண்ட எடுத்து வச்சுடுவோம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போது நாம் இந்த சாஸ் செஞ்சுக்க போகிறோம். இதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இதில் 6 பூண்டு பல் நான் சீவி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட்டும் அப்புறம் ஒரு சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன். இது சாஸ் செஞ்சிட்டோம். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இந்த கத்திரிக்காவை வறுத்துக்கலாம். இப்போ செகண்ட் பேட்ச் ஒன்று போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது கத்திரிக்காய், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஏன் அந்த சாஸ் செஞ்சுக்கிட்டு இதை நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா, இது சவுத்து போயிடும், அதாவது முறுமுருண்டு அப்புறம் இருக்காது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த சாஸ் செஞ்சுக்கிட்டு இதை வறுத்த உடனே அதில் டக்குன்னு போடணும். அதனால தான். ஓகேங்களா? இப்போது நம்ம முதல் பேட்ச் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதிலேயே போட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை வெங்காயம் ஸ்லைஸாக பெருசாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம். கேப்சிகம் ஒரு பாதி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போது வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். சாஸை வச்சுக்கலாம். இதில் இப்போ சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதை சூடு பண்ணிக்கிட்டு இந்த தக்காளியில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த மேலே தோல் மட்டும் வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். தக்காளியோட சாரோ இல்லை அது உள்ளே இருக்கிற அந்த விதையோ இருக்கக்கூடாது. இந்த தக்காளியை வண்டி போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது இந்த வறுத்ததையும் இதில் போட்டுக்கலாம். லேசாக பெரட்டினா போதும். உப்பு நிறையா போட்டுறாதீங்க, கம்மியாக தான் போடணும், இல்லாட்டினா அவ்வளோ நல்லா இருக்காது. நம்மளோட கத்திரிக்காய் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிக்கலாம். ரொம்ப பெரட்டக்கூடாது, அப்புறம் அந்த கிறிஸ்பி போயிடும். ஓகேங்களா? அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெறும் சாப்பாடுக்கு ஏதாவது சால்னா போட்டு கூட இதை தொட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நூடுல்ஸ்க்கு கூட நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்புறமா உங்களை வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்லுங்கள்.
என்னோடய வீடியோவை பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.